ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த காலை நிகழ்ச்சிக்காக உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் யாரெல்லாம் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் வரிசையை சொல்லிக்கொண்டே வருகிறார். 10வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இவ்வளவு நேரமும் ஆண்டவர் யாரெல்லாம் பாக்கியவான்கள் என்று சொல்லிக்கொண்டே வந்தார். 6வது வசனத்தில் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்பதை நம்ம தியானித்தோம். இப்போ 10வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இதான் சரியான கிறிஸ்தவம். ஆண்டவர் ஊழியத்துக்கு வந்து அவர் பண்ணின முதல் மலை பிரசங்கத்திலே தன்னுடைய வார்த்தையை கேட்க வந்தவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. அவருடைய வார்த்தையை கேட்க வந்தவர்களுக்கு அன்றைக்கே தெளிவாய் ஆண்டவர் பேசினார். நீதி அப்படின்னா உடைய வசனம் சமூலமும் சத்தியம், உமது நீதி நியாயங்கள் எல்லாம் நித்தியம். இந்த வசனங்களே தான் நீதி. அப்போ இந்த வசனத்தின்படி இந்த பூமியிலே ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி நடக்கணும் அல்லது இப்படி வாழணும், ஆண்டவருக்கு பிரியமாய் அவருடைய வசனத்தோடு நான் வாழப்போகிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு பின்னால் நடந்து வருகிற ஒவ்வொருவரும் துன்பப்படுத்தப்படுவார்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லும் பொழுது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அவர் சொன்னார். இந்த இடத்துல 2 விதமான துன்பங்கள் இந்த பூமியில் மனிதர்களுக்கு உருவாகிறது. ஒன்று, அவர்களாக தவறாக வாழ்ந்து தவறு செய்து தவறான முடிவுகளை எடுத்து அதனால் வருகிற நஷ்டங்களினாலே துன்பப்படுத்தப்படுகிற ஒரு பெரும் கூட்டம் பேர். ஒரு சிறு கூட்டம் ஆண்டவரை மெய்மனதோடு பின்பற்றுவதினாலேயே அவர்களுக்கு துன்பம் உண்டாகிறது. ஆண்டவரை பின்பற்றுபவர்கள் யாவரும் அப்படியே துன்பப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆதி அப்போஸ்தலர்கள் நீதியின் நிமித்தமாய் அவர்கள் துன்பப்படும் பொழுது அவர்கள் அதை மகிழ்ச்சியாய் எண்ணினார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவங்கள் வரும், அது நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறது. அப்படி இந்த பூமியிலே வசனத்துக்காக துன்பப்பட்டு வாழ்கிறவர்கள் மட்டும்தான் இறுதியிலே பரலோக ராஜ்யம் வர முடியும். ஏனெனில் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே உங்களுக்கு வருகிற துன்பங்களை நீங்கள் மிக கவனமாய் ஆராய்ந்து பாருங்கள். என்னுடைய தவறினால் அல்லது என்னுடைய தவறான முடிவுகளினால் இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டங்கள், இந்த துன்பங்கள் வந்திருக்கிறதா, அல்லது என் பக்கத்தில் ஒரு பிரச்சனை இல்லை, நான் அந்த வசனத்தின்படி வாழும் பொழுது எனக்கு பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனைகளுக்கு பாக்கியமாய் எண்ணுங்கள் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நீதியின் நிமித்தம் துன்பப்படுத்தப்படும் பொழுது அதை சந்தோஷமாய் எண்ணக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை ஆண்டவர் தரும்படி நாம் ஜெபிப்போமா? God bless you.